டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. எவ்வளவு நாளாடா தெரியல மச்சான். கொஞ்ச நாளாவே நீ திடீர்னு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியுமாடா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் மச்சான். வீடியோஸ்லாம் பண்ணும்போது நீ மச்சான் பேசாம வீடியோல சொல்லலாமாடா? மச்சான் பைத்தியமாடா? வணக்கம் டோலர்களே. அப்புறம் என்னப்பா எல்லாரும் அனிமல் ரோஸ்ட் கேட்டீங்க. உயிரை பணைய வச்சு பார்த்துட்டு வந்திருக்கேன். 3.5 மணி நேரம்டா, 3.5 மணி நேரம். அதனால எல்லாரும் மொத்த வீடியோவே பார்த்துட்டு தான் கிளம்புறீங்க. ஆனா ஒண்ணுடா, எப்போல இருந்து இந்த பிட்டு படத்தை லீகலைஸ் பண்ணாங்கன்னு தான் தெரியல. நானும் ஒரு 3 வருஷமா யூடியூப்ல வீடியோ போடுறேன். இது வரைக்கும் எந்த வீடியோக்கும் போடாத ஒரு டிஸ்க்ளைமரை இந்த வீடியோக்கு போட வச்சிட்டீங்கடா. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க. இதுக்கு மேலேயும் இந்த கேட்டகரியில எவனாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு அது நொட்டே இது நொட்டன்னு கமெண்ட் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாங்களா? இந்த படத்தோட பேர் அனிமலுங்க. ஒரு அனிமல், அதாவது ஒரு மிருகம்ன்றது தன்னோட எந்த இனத்தோடையும் ஒரு அனிமல் மேட்டர் பண்ணுமோ அது போல ஹீரோயின்லாம் ஜெட்ல ஏத்தி வாயை கட்டி நல்லா மேட்டர் பண்ணி பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த வில்லனும் ஹீரோவும் நல்லவன்னு சப்போர்ட்டாடா பண்றீங்க. அது துன்புறுத்துறது இல்லையாடா? இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மகனா இல்ல ஒரு சைக்கோக்கு தன்னோட அப்பா மேல வச்சிருந்த பாசத்துல பாசம் கிடையாதுங்க. அப்பா மேல நீ வச்சிருக்கிறது உண்மையான பாசம் கிடையாது, அது ஒரு வியாதி. அதாங்க, இந்த வியாதியில அப்பாவை காப்பாத்த போறேன்னு போய் தன்னோட கிங்கினி மிங்கினிய பறி கொடுத்துட்டு மறுபடி தன்னோட கிங்கினி மிங்கினிய குணப்படுத்தினாரா இல்லையான்றதாங்க கதை. குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல, அப்பா மகன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு, பறக்குற குஞ்சு, நீ விளாடுற குஞ்சு. உண்மையில நீ விளாடுற குஞ்சு தான். ஐயோ, நம்ப மாட்டேங்குது. தெரியுமே. இந்த படமே எப்படி தெரியுமாங்க ஸ்டார்ட் ஆகும்? ஹீரோ ஒரு கதை சொல்றாப்ல. ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு அழகான இளவரசியும் இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாள் ஆத்துல குளிக்கும் பொழுது ஒரு குரங்கு வந்து அந்த இளவரசி மேல தண்ணி அடிச்சதான். மறுபடியும் அந்த இளவரசியும் குரங்கு மேல தண்ணி அடிச்சாங்களாம். அதுக்கு அந்த குரங்கு இளவரசிய பார்த்து, இத பார்த்த இளவரசிக்கு ஒரே காண்டா. அவங்க குடுகுடுன்னு ராஜா கிட்ட ஓடி போய், ராஜா அங்க ஒரு குரங்கு என்ன பார்த்து. இத கேட்ட ராஜா கோவப்பட்டு மந்திரிய கூப்பிட்டு போய் அந்த குரங்க புடிச்சிட்டு வான்னு அனுப்புனாராம். மந்திரியும் போய் அந்த குரங்க கூப்பிட்டாராம். ஆனா மந்திரி என்ன சொல்றாரோ அதையே அந்த குரங்கு சொல்லி அவரை கிண்டல் பண்ணிச்சான். அப்போ ஒரு பிளான் போட்ட மந்திரி ஒரு பொம்மை கத்தியையும் ஒரு உண்மை கத்தியையும் கொண்டு வர சொல்லி பொம்மை கத்திய தான் வச்சுக்கிட்டு உண்மை கத்திய குரங்கு கிட்ட கொடுத்தாராம். இப்போ மந்திரி அந்த கத்திய சுத்தி தன்னைத்தானே குத்திக்கிற மாதிரி பண்ணாராம். குரங்கும் அதையே பண்ணணும்னு எதிர்பார்த்தாராம். ஆனா குரங்கு கத்திய சுத்தி அக்கல்ல வச்சுட்டு அப்படி இருச்சான். இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த கதைக்கும் இந்த படத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஆக்சுவலி இந்த கதை தாங்க படமே. போரிடு இல்லையேல் வண்டியிடு. யங் மேன் ஓல்டு மேன், அவ்வளவு ஏன் ஆக்வா மேன் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அல்பா மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மேட்டருக்கு வரனே. இந்த படத்தோட ஹீரோயின் ராஷ்மிகாக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அங்க நம்ம ஹீரோ வரப்பல. பிகாஸ் இந்த ராஷ்மிகா யார் அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி. அதனால அவர் வருவாரு. அங்க வந்த இவருக்கு ஒரே மன வருத்தமா போயிடும். ஏன்னா ராஷ்மிகா தான் தலைவனோட சின்ன வயசு கிரஷ். பொதுவா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல படங்கள் எல்லாம் என்னங்க பண்ணுவாங்க? ஒண்ணு நம்ம ரெமோ எஸ்கே மாதிரி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, இல்லனா ஒன் சைட்ல விடா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆனா தலைவன் இது ரெண்டுக்கு நடுவுல தினுசா ஒண்ணு பண்ணாயா. என்னன்னா மறுபடி தலைமை ஒரு கதை சொன்னா. நீங்க நினைக்கிற மாதிரி கதை இல்ல. அந்த காலத்துல 2 விதமான ஆட்கள் இருந்தாங்க.
ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு மத்தவங்க. உண்மையாவே அவன் லூசு தான் போல. அல்பானா யாருன்னா அந்த காலத்துல வேட்டையாடி உணவு கொண்டு வருவாங்களாம், ஸ்ட்ராங்கானவங்களாம். மத்தவங்க ஜஸ்ட் வீக்கான ஆர்டினரி பர்சன்ஸ், அவ்வளவுதான். இந்த அல்பாவுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு. எந்த வேட்டைக்கார ஆம்படியோட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கணும்னு கூட அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவ கூட இருப்பான், தூங்குவான், அன்பை காட்டுவான். அவளையும் குழந்தைகளையும் மத்த வேட்டைக்காரங்க கிட்ட இருந்தும் காட்டு விலங்குகள் கிட்ட இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுவான். ஆனா அனிமலுக்கு செத்தவங்களே அல்பா மேல் சிக்மா மேல் இந்த இன்டர்நெட் வேர்ட்ஸ் எல்லாம் டைரக்டர் ப்ரோ யூ டுக் தட் சீரியஸ்னா, அதாவது அண்ணன் தன்னை ஒரு அல்பா மேல் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இது மட்டும் கிடையாதுங்க, ராஷ்மிகாவும் யாராவே லூசுக்கு அப்படின்னு கிளம்பும் பொழுது தலைமை ஒன்று சொல்லுவான், கீதாஞ்சலி you have a big pelvis. யோ இப்போ உங்ககிட்ட எவனாவது பெல்விஸ பத்தி எல்லாம் கேட்டாங்களா? ஆனா அதுக்கும் நம்மளால ஒரு காரணம் சொன்னாப்லையே. What I mean to say is you have a big pelvis, you can accommodate healthy babies. ஓ அப்ப சார் ஹெல்தி பேபிஸ அக்கமண்டேட் பண்ணலான்னு தான் பெல்விஸ பத்தி கேட்டீங்க, அப்படிதானே? அவன் தான் கூறுகிட்ட குக்கர் மாதிரி கதை சொல்லின்னு இருக்கானா. நம்ம ராஷ்மிகாக்கா அண்ணனுடைய அல்பா மென் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துருவாங்க. காலையில தான் கதை சொன்னாப்ல, சாயங்காலம் அக்கா வீட்டுக்கே வந்துட்டாங்க. எனக்கு அல்பா மென் தான் வேணும். இவகிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? கல்யாணத்தை நிறுத்திட்டா, வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டா. ஒரு பொண்ணு நீ லவ் சொன்ன உடனே ஓகே சொல்றான்னு வச்சுக்க, உண்மையா சொல்றான் அந்த பொண்ணு சரியா வளர்க்கலன்னு அர்த்தம். நான் ஒரு ஆளு சுண்ணி நான் சொன்னதுல வச்சு அவளை டெஸ்ட் பண்றியே, நீ எவ்வளவு பெரிய மலுமுட்டை குட்டியா இருப்ப. உன்னை நம்பி வரான்னா அவ எவ்வளவு பெரிய தத்தி முண்டமா இருப்பா. நேத்து வரைக்கும் இவனை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருந்த. திஸ் இஸ் சோ ராங். ஓ நீங்க தான் அந்த அண்ணா தங்கச்சி கேங்காடா, கிளம்பிடுவீங்களேடா அண்ணா தங்கச்சின்னு நீங்க கடைசியில பார்த்தா. சரிடா, நான் காலையில தான் அண்ணன் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாப்புல, சாயங்காலம் அக்கா வீட்டுக்கு ஓடி வந்து நைட் ஆனதும் அப்பா அம்மா கிட்ட காட்டி செருப்படி வாங்கி முடிச்சிட்டு அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பிரைவேட் ஜெட்டில் ராஷ்மிகாவை ஏத்தி மேட்டர் பண்ணாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இது மட்டுமான கேட்டா கிடையாதுங்க. ஜெட்டை விட்டு கீழே இறங்குனா 2 பேருக்கும் கல்யாணம், கல்யாணத்தை முடிச்சா அன்னைக்கு நைட்டும் மேட்டர். அதுவும் சும்மா கிடையாதுங்க, வெட்டவெளி பிரதேசத்துல. அதுக்கு தலைவன் ஒரு ரீசன் சொல்லுவான். இன்னைக்கு இங்க கிராவிட்டில பண்ணுவோம், நாளைக்கு இத பத்தி பேசுவோம். நம்ம எங்க தூங்குறோமா? யா கீதாஞ்சலி, உனக்கு கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா வேண்டாமா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. அதாவது அண்ணன் நேத்து வானத்திலே முடிச்சிட்டாப்ல, இன்னைக்கு தரையில திரையே இல்லாம பண்ணணும்ன்றாரு. இது தியேட்டர்ல விட வேண்டிய படம் இல்லையடா. எப்படி சர்றான்னு பார்த்தா மறுபடியும் அதே ஜெட்ல ஏறி மீண்டும் ஒரு இரவு காட்சி. ஒரு தபா 2 தபா கிடையாதுங்க, 3 தபா 3 டைம்ஸ். மேட்டர்லயே பாதி படத்தை ஓட்டிட்டீங்களேடா. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விடயம் என்னன்னா, அண்ணன் ஜெட்ல மேட்டர் பண்ணும் பொழுது ரெக்கார்டான வாய்ஸ பிளாக் பாக்ஸ்ல இருந்து எடுத்து வச்சிருப்பாப்ல அடிக்கடி கேட்டுக்கிறதுக்கு. ஃப்ளைட் சர்வீஸ்க்கு வந்திருக்கேன். பிளாக் பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் ரெட்ரீவ் பண்ணிருக்கேன். Our first night together. எதுக்கியா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க? இவ்ளோ காம பிசாசாடா நீ. ஐயோ ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். அண்ணன் சாதா அல்பா கிடையாது, ஷாட் போடுற அல்பா அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். என்னன்னா, நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாரு, அப்ப அவருடைய அக்கா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த காலேஜ் யாருன்னு கேட்டா அதுவும் நம்ம ஹீரோடைய அப்பாவோடது தான். இப்போ காலேஜ் போன ஹீரோடைய அக்காவை ரேகிங் பண்ணிடுவாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ தட்டி கேட்கறதுக்காக போவாப்ல. அரே பைத்தியக்கார், உன் காலேஜ்னா என்ன வேணாலும் சீன் வைப்பீங்களாடா? ஸ்கூல் படிக்கிற பையன் கையில கன்னோட உள்ள நுழையிறாப்ல. ஆனா இதுக்கு பின்னாடி எந்த ஒரு போலீஸுமே வரமாட்டாங்க. அவ்வளவு ஏங்க 3.5 மணி நேரம் இந்த படம் ஓடுதுங்க. இந்த மொத்த படத்துலயும் ஒரு போலீஸ காட்டி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வினோதமான வித்தியாசமான அனிமல் யூனிவர்ஸ். இப்போ இந்த அனிமல் டைட்டில் படத்துல எப்படி வரும்னு பாப்போம். ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஹோட்டல்ல லஞ்ச முடிச்சிட்டு பேசின்னு இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல என்னடா டிடர்ஜென்ட் யூஸ் பண்றாங்க, அண்டர்வேர் டெக்ஸ்சரே போயிருச்சு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றான், அண்டர்வேர்ல எல்லாம் எவன்டா டெக்ஸ்சர் பாப்பா, அங்க போடுறாங்க டைட்டில். அண்டர்வேரோட டெக்ஸ்சர்ல எவன் பாப்பான்? அவன் சொல்ல வந்தது கம்ஃபர்ட்ட பத்தி. ரெடியா போறேன் மோகட், நாளைக்கு வரேன். இது எத்தனை நாள் சொல்லுவான்? அவனுக்கு விஷயம் தெரியுமா? தெரியும், வெளியே சொல்ல மாட்டான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு தான் அடிக்கடி அண்டர்வேர் கழட்ட வேண்டிய தேவை வரும்ன்றதுனால ஹீரோ எங்கப்பா அண்டர்வேர் போட போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காகவே படத்துல ஒரு சீன் இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஹீரோ சாதா ஜெட்டியெல்லாம் போட மாட்டாப்ல, இவருக்குன்னு அளவெடுத்து தனியா செஞ்ச ஹேண்ட்மேட் ஜெட்டி வச்சிருப்பாப்ல. அதை வாஷ் பண்ணும் பொழுது டெக்ஸ்சர் போயிடும். இது என்னோட ஸ்பெஷல் ஹேண்ட் கிராஃப்டட் அண்டர்வேர். இதோட ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்லயும் 1000 த்ரெட்ஸ் இருக்கும். நல்லா ஒத்து பாருங்க.
இப்போ அதனால என்ன ஆயிருச்சுன்னா நம்ம அண்ணனுடைய ரேஷஸ் வந்துரும். அத அண்ணன் நிரூபிக்கிறேன் பேர் வழின்னு அங்க ஒரு வேலைக்காரன் இருப்பான், அவனை கூப்பிட்டு போய் இந்த அண்டை வேற போட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிடுவாப்ல. அவனும் போட்டுட்டு வருவான். போட்டுட்டு வந்ததும் அதை இழுத்து பார்த்துட்டு தலைமை ஒண்ணு கேட்பான், எரியுது சார், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? ஷேவ் பண்ணிருக்கியா? இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே கடவுள் மேல இருக்கிறத எடுத்துட்டான், நீ கீழே எடுத்துட்டியா? அறிவு இருக்கா உனக்கு? டேய் என்னங்கடா கதைச்சுன்னு இருக்கீங்க? எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க, இந்த கதையை எப்படி ப்ரொடியூசர் ஹீரோ 2 பேருக்கும் சொல்லி அதை ஒத்துக்க வச்சு 3.5 மணி நேரம் படமாவே எடுத்து அதை இத்தனை ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி தியேட்டர்ல ஓட்டுறீங்கன்றது இல்ல புரியல. இந்த சீன் இத்தோட முடிஞ்சதான்னு கேட்டா கிடையாதுங்க. அண்ணனுக்கு தான் கிங்கினி மிங்கினில ரேஷஸ் வந்துருச்சுல்ல. இத ராஷ்மிகா கேட்டதும் எனக்குள்ள ரேஷஸ் வந்துருச்சு. ரேஷஸ் கட ஹே ஷோனா எல்லாரும் முன்னாடி டோன்ட் வரி தே க்ளோஸ் देयर ஐஸ். எப்ப பார்த்தாலும் உனக்கு அதுல ஒரு கண்ணாவே இருக்குது. இன்னும் முடியல. இப்ப அண்ணனுக்கு தான் ரேஷஸ் வந்துருச்சுல, அதனால அண்ணன் ஜட்டி போடாமலே ஒரு கன் டீலிங்காக போயிருவாப்ல. அங்க போனா கன் டீலர் என்ன சொல்லுவானா, இப்ப நான் காட்ட போற கண்ணை அண்டர்வேர் போடாமலோ இல்ல ஹெட்போன்ஸ் போடாமலோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புல எல்லா பார்ட்ஸும் ஃபெயிலியர் ஆயிரும். எல்லா பார்ட்ஸும்னா எல்லா பார்ட்ஸும் தான். ஆனா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவை போடுறதுக்காக வில்லனுங்க எல்லாம் கன்னோட வந்துருவாங்க. அண்ணன் தான் ஜட்டி போடலையே. ரெடி அண்டர்வேர் கூட அண்டர்வேர் கூட என்ன? நான் உள்ள எதுவும் போடல, எனக்கு வேணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கழட்டி கொடு. இல்ல நான் ஜட்டி போட்டு வந்துறேன். ஐயோ ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. என்ன என்ன நினைச்சிட்ட? பார்க்கணுமா? பிளாக் அந்த வானவில்லின் பாதி வானவில்லின் மீதி அண்ணுருவில் வந்தாளே ஏவந்தானா ஏவந்தானா நோ என்னங்கடா பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா சீனா சீரியஸாவே சீனா எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க நினைக்கலாம் எங்க அவன் ஜட்டிய கழட்டி கொடுக்க போறானே, கொடுத்தானே, கழட்டி கொடுத்தானே. என்னடா பாப்பா லவ் பண்றங்கிறதுக்கு பாப்பா படம் போட்ட ஜட்டி எல்லாம் போட்டிருக்க? ஜட்டி போட்டணும் அந்த ஹீரோ ஜட்டி போட்டா தான் சுட முடியும் அப்படின்ற கண்ணை எடுக்கிறாப்ல. கெட்டதை தேடி நான் போனேன், அனாதி என் கண்ணுல படல. என்னையே நான் உத்து பார்த்தேன், என்னை விட கெட்டவன் எவனும். டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. நீங்க கண்ணுக்கு ஹெட்லைட் வச்சீங்க பாத்தீங்களாடா, அத கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா உட்கார்றதுக்கு சீட், ஸ்டியரிங், கியர், கிளட்ச் எல்லாம் வச்சீங்க பாத்தீங்களாடா, அத மட்டும் மன்னிக்க முடியாதுடா. டேய் இந்த கண்ணை சுடுறதுக்கு ஜட்டி போடணும்ன்ற ரூல்ஸ் இருக்க மாதிரி சீட் பெல்ட் போடணும், ஹெல்மெட் போடணும், இது மாதிரி எதனாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க வச்சீங்கன்னா ஆச்சரியம் இல்ல, வைக்கலனா தாண்டா எனக்கு ஆச்சரியம். ஹீரோ இந்த கண்ணை வெஹிக்கிள் கண்ணை வச்சு வந்த ஒரு 200 பேரை சுட்டே கொன்னுறாரு. இன்னொரு 150 பேரை கோடாரியில சண்டை போட்டு கொன்னுறாரு. இன்னொரு 100 பேரை சாதா கண்ணை வச்சு சுட்டு கொன்னுறாரு. இவ்வளவு பெரிய போர்ல செத்தது எனிமி மட்டும் கிடையாது, நம்ம அண்ணனுடைய கிங்கினி மிங்கினி மட்டும் ஃபெயிலியர் கிடையாதுங்க. ஹார்ட் நசுங்கி போச்சு, காது வெடிச்சு போச்சு, காலு உடைஞ்சு போச்சு, கையை பிறண்டு போச்சு. ஒரே ஒரு கன் ஃபைட் தான், டோட்டல் பாடியும் க்ளோஸ். உனக்கு ஆவணும்டா. ஒரே ஒரு கோழி குஞ்ச வச்சு நீ என்ன அதுப்பு பூன். ஆனா இங்க ஒரு ஹோட்டலையோ ஓட்டவட மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு போலீஸ் வர கிடையாது. கேட்டாது இவங்க ஹோட்டல் தானா? டேய் ஒரு 500 பேருக்கு மேல பலியாகி இருக்குது, ஒரு ஹோட்டலே தரமட்டமாகி இருக்குது. பேச்சுக்கு ஒரு கான்ஸ்டபிளாவது வந்திருக்கலாம்ல. இதுவாது பரவாயில்லைங்க. ஒரு சீன்ல ஹீரோ ஒரு மீட்டிங் குள்ளார அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போய் உள்ள இருக்க ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாரு. இன்னொரு சீன்ல ஒரு ஹாட் சிட்டில ஒரு மெயினான ரோட்ல வச்சு ஹீரோடைய அப்பாவை வில்லன் ஒரு கேங்கோட வந்து சுட்டே கொள்ளுவான். ஆக்சுவலி அது அவங்க அப்பா கிடையாது, அது அவங்க அப்பாவுடைய பாடி டபுள். அந்த மேட்டருக்கு பின்னாடி வரேன். இப்படி ஒரு பிசினஸ் மேன ஒரு மெயினான சிட்டி நடுவுல வச்சு போட்டு தள்ளியுமே கூட ஒரு போலீஸ் வர மாட்டாங்க. என்னடா இதெல்லாம்? எனக்கு இந்த மொத்த படத்துல இது ஒண்ணு தாங்க உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மத்தபடி படம் நல்ல படம் தான். நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. இப்போ அந்த பாடி டபுள் மேட்டருக்கு வருவோம். அது என்னன்னா ஹீரோவுடைய அப்பாவுக்கு த்ரெட்ஸ் இருக்கும், அதாவது உயிராபத்து இருக்கும். அதனால ஹீரோவுடைய அப்பாவுக்கு பாடி டபுள் ரெடி பண்ணுவாப்ல. இந்த பாடி டபுள்னா என்னன்னா ஹீரோவுடைய அப்பா மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு நபரை ரெடி பண்ணுவாங்க. சோ தட் அவங்க அப்பா போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் இவர் போவாரு, அவரை தான் கொல்லுவாங்க. இப்போ அந்த பாடி டபுளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு சீன் இருக்கும். கைலாஸ் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் இல்ல, அப்பா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாரு. லெஃப்ட் ரைட்ல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு. என்னாச்சு? அப்பா லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சுக்குவாரு, ரைட் ஹேண்ட்ல இல்ல. ஹேய் எமிரா, இது எந்த எனிமிடா வந்து உங்க அப்பா சுச்சு போறத பாக்க போறா? அப்படியே பார்த்தாலும் வெயிட் ஆமா, உங்க அப்பா சுச்சு போறத நீ எப்ப பார்த்த? உங்க அப்பா சுச்சு போறதையே நீ இப்படி பாத்திருக்கனா? ரைட் ஹேண்ட் இல்ல, அப்பா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாரு.
ஏய் என்னடா இதெல்லாம்? சரிதான், எப்படி அண்ணனுக்கு அப்பா சுச்சு போறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸ் சீன் ஒண்ணு பின்னாடி வருது. அதாவது ராஷ்மிகா கொஞ்சம் மூடாகிற மாதிரி அறக்குறையா ட்ரெஸ் போட்டு வந்துருவாங்க. இத பார்த்து நம்மளுக்கு கோவம் வந்துரும். என்ன நீ ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து என்ன மூடாக்கணும்னு நினைக்கிறியா? மாமா ஆல்வேஸ் மூடுமா அப்படின்றது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாரு. என்னது நமக்குள்ள இருந்த லவ் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? அப்புறம் எதுக்கு இதை போட்ட? இது ஒரு காஸ்டியூம் கீதாஞ்சலி, சாதாரண துணி. இது தேவையே இல்லை. கீதாஞ்சலி வா வாஷ்ரூம்ல போய் பண்ணலாம். பசங்க தூங்குறாங்க, பரவாயில்ல வாஷ்ரூம்ல பண்ணலாம். சரி சோஃபால பண்ணலாம். சரி இப்ப புரியுதாங்க. அது வேற ஒன்னும் இல்ல, அண்ணன் ஏதோ அவசர வேலையா அண்ணியோட பாத்ரூம் பக்கமா ஒதுங்கி இருப்பாரு. அப்போன்னு பார்த்தா அவங்க அப்பா சுச்சு போக வர அப்ப எதனாவது பாத்துருப்பாரு. அவ்வளவுதான், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. என்ன சரதா அண்ணன் தான் குடுத்தனமா இருக்காரேன்னு பார்த்தா அவரோட பிரதர்ஸ்னு கொஞ்சம் பேரை கூட வச்சிருப்பாரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா, சங்கராம் என்னது சார் ரொம்ப யோக்கியம், கோவப்படுறாரு. டேய் எப்படிரா உங்க கேங்கே முழு நேரம் மூட்ல தான் இருப்பீங்களா? இதெல்லாம் எப்படிரா தியேட்டர்ல பாத்தீங்க? எப்பா தியேட்டர்ல பார்த்து யாருனாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல ஆஜராங்கப்பா, உங்களுக்கு கோயிலே கட்டலாம் போலயே. இப்படி தாங்க இவ்வளவு ஆட்டம் போட்ட நம்மால அந்த பெரிய கன் ஃபைட்டுக்கு பின்னாடி தான் மொத்த உடம்பு பஞ்சர் ஆகி உட்காந்துட்டாப்லயே. அதனால அவருடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதுல அவருடைய மென்டல் ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்காக ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவர் இவர்கிட்ட ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்கணும்னுவாங்க. அதுக்கு அவர் கேளு மணி அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய செக்ஷுவல் லைஃபை பத்தி நான் கொஞ்சம் பர்சனலா கேட்கணும். அதுதான் இப்ப நம்மளுடைய கிங்கினி மிங்கினி வேற ஃபியூஸ் போயிருச்சே. சோ பர்சனலா கேட்கணும்னுவாங்க. அப்போன்னு பார்த்தா அவருடைய மொத்த ஃபேமிலியும் சுத்தி நிப்பாங்க. அதுக்கு நம்மால பரவாயில்ல கேளுங்க அப்படின்னு அவன் மானம் கிட்டவன் மேடம் இதையும் சொல்லுவான், இதுக்கு மேலையும் சொல்லுவான். இருந்தாலும் அந்த டாக்டர் ஒரு தயக்கத்தோடய ஒரு கேள்வியை கேட்டாங்க. How often were you intimate with your wife? In a day, week, overall. Be specific. சரியா தானே கேக்குறாரு நம்மளே. ஏன்னா மேட்டர் பண்றத பார்ட் ஆஃப் லைஃபா வச்சிருக்கவங்க கிட்ட தான் நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கணும் மேடம். நம்ம எல்லாம் எப்படின்னா மேட்டருக்காக தான் வாழ்றாரு, அவர்கிட்ட கேட்டா எப்படி? In a week, sir. How often do you do? இல்லைங்க, இல்ல நான் இத பத்தி பேசுறதாவே கிடையாது. போயும் ஒரு விட்டு படத்துக்கு ரோஸ்ட் போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் நம்பரை கேட்டா நீங்க ஓடிடுவீங்க. இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு இது விட்டு படம் தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு சீன் கூட படத்துல இருக்கும். ஒரு சீன்ல எல்லாம் நம்ம ராஷ்மிகா கோவிச்சுன்னு போயிருவாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு கிச்சன்ல போய் தலைவன் ரொமான்ஸ்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணுவாப்ல. And then when I came you changed the topic. ஆஹா கார்த்திக்க பத்தி இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? It's hurting. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? You're excited to get married to your cast boy. It's hurting, please. என்ன செய்வஸ்? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஓ இழுத்து விட்டீங்களா? நான் என்னமோ ஏதோன்ல நினைச்சேன். டேய் நானும் எத்தனையோ கிச்சன் ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன்டா. இது மாதிரி ஒரு கேவலமான ரொமான்ஸ் மட்டும் பார்த்ததே கிடையாதுடா. ஆக்சுவலி இது ரொமான்ஸே கிடையாது, இது அபியூஸ். A few moments later. ஸ்கூல்ல இருக்கும்போது ரூப் எங்ககிட்ட உன்னை பத்தி சொல்லிருக்கா. எனக்கு தெரியும் மேடம், அடுத்து இங்க தான் வருவானு. செய் முழு நேரம் காஜியா இருக்கியடா. காயத்துக்கு தைலம் பூசி கொஞ்ச நேரத்துல இன்னொரு சீனுங்க. அனிமல்னு பேரை வச்சுட்டு அதை நொடிக்கு ஒரு முறை நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. காஜி இருக்கலாம் சாரே, தப்பு கிடையாது. இப்படி முழு நேர காஜியா இருக்க கூடாது. என்ன வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க, பொசுக்குன்னு மார்கழி மாசம் டாக் மாதிரி பண்ணின்னு இருக்கீங்க. சரி ஹீரோ தான் இப்படின்னா ஹீரோக்கு ஒரு வில்லன் இருக்காப்ல. நம்ம ஹீரோ காஜி தான் வில்லன் டபுள் காஜி. ஹீரோ காஜி ப்ரோனா வில்லன் காஜி ப்ரோ மேக்ஸ். இந்த வில்லனுடைய இன்ட்ரோ சீனே எப்படி இருக்கும்னா, அவனுக்கு ஆல்ரெடி 2 வைஃப் 8 குழந்தைங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுதே 3வது வைஃப கல்யாணம் கட்டிப்பான். இதுதான் இன்ட்ரோ சீன். அண்ணா அப்ராருக்கு 3வது மனைவியா எங்க வீட்டுக்கு வர போறீங்க. உங்களுக்கே தெரியும் அவனுக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 8 குழந்தைங்க இருக்கு. அப்புறம் என்ன ஆகுனா, கல்யாணத்துல இருக்கும் பொழுது இப்போ ஹீரோ அந்த பெரிய கன்லாம் வச்சு கொள்வார்ல ஒரு வில்லன். அந்த வில்லன் யாருன்னா இவனுடைய தம்பி. சோ இவன் கிட்ட வந்து உன் தம்பியை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். நல்ல டாடி மம்மிக்கு பிறந்த வில்லனா என்னங்க பண்ணிருக்கணும்? ஹீரோவை பழி வாங்குறேன்னு கிளம்பணும். இதுதானே காலமா சினிமால நடக்குது. ஆனா இந்த தற்கூரி என்ன பண்ணுவாப்லனா, தம்பி செத்த நியூஸ சொல்ல வந்தவனை குத்தி கொண்டுட்டு அந்த ரத்த வெள்ளத்தோடயே போய் கல்யாணத்துல அத்தனை பேர் இருப்பாங்க. அவங்க இருக்கும் பொழுதே புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு மேல ஜிப்ப கழட்டிட்டு பாஞ்சிடுவாப்ல. அதென்ன உள்ள வந்து ஆத்திர பயிர மாதிரி பயிரமல போட்டனா குழந்தை உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. பாவி சிரிக்கி மக்கா உள்ள வந்து கண்ட இடத்துல கடிக்கிறானே குஞ்சே. சரி இதோட நிறுத்தினானா? கிடையாது. அந்த பொண்ணை மேட்டர் பண்ணிட்டு ஆல்ரெடி இவனுக்கு 2 வைஃப் இருப்பாங்கல்ல, அவங்களையும் உள்ள கூப்பிடுறான்.
She's new here. Give her some time. She'll understand your style. டேய் நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? உலகத்திலேயே கோவப்பட்டா மேட்டர் பண்ற ஒரே வில்லன் நீ மட்டும் தான்டா. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது வேற வெப்சைட்ல வந்திருக்க வேண்டிய படம் மாறி தியேட்டர்ல விட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் பேனிக் ஆகாதீங்க. ஒரு பக்கம் வில்லன் தன்னுடைய காமல் இலைகள்லாம் காட்ட, நம்மால தான் அந்த பக்கம் பாடி பஞ்சர் ஆகி உட்கார்ந்து இருந்தாருல, அவருக்கு ஒரு ஹார்ட் டோனர் கிடைச்சு மொத்த உடம்பையே சரி பண்ணிட்டு கம்பேக் கொடுப்பாரு. அதுவும் எப்படின்னா நியூடா. I understand, my son. You deserve to celebrate. But this is not the way. இப்ப எதுக்கு அமனக்கட்டையா வந்த அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணனுடைய பாடி பஞ்சர் ஆகி இனிமே உங்களுடைய கிங்கினி மிங்கினி எலும்பாது அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஓமால நானும் ஆளு தாண்டா, இனிமே எனக்கும் எல்லாம் எலும்புடா அப்படின்னு அண்ணன் தன்னுடைய ஃபேமிலி முன்னாடி காட்டணும்ன்றதுக்காக நியூடா கம்பேக் கொடுத்திருப்பாரு. இது மட்டுமானு கேட்டா கிடையாது. அண்ணனுக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவருடைய வைஃப் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. வந்தவங்களுக்கு ரிசோர்ட் எல்லாம் புக் பண்ணி சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களையும் மேட்டர் பண்ணிடுவாரு. இது மட்டும் கிடையாது. அந்த பொண்ணை பலானது பண்ணும் பொழுது கடிச்சு வச்சுட்டு அதே கலர்ல ரோல்ஸ் ராய்ஸ் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வாங்கி கிஃப்ட் கொடுப்பாப்ல. ஆனா அந்த காருக்கு யாரோ பாம்பு வச்சிருவாங்க. I want this color. தெரியுதா? பாருங்க. தெரியுதுல்ல? இதா. சேம் கலர். என்ன ப்ரோ சொல்றோம்? அப்ப ராஷ்மிகாவை கழட்டி விட்டாப்லையா? கதை வேற எங்கேயோ போகுதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதாங்க ட்விஸ்டே. அந்த பொண்ணு வில்லே வேவ பார்க்க அனுப்புனாங்களாம். அந்த பொண்ணு வந்தப்போவே அண்ணனுக்கு இது யாருன்னு தெரிஞ்சிருச்சான். அந்த பொண்ணு உண்மையா அவவாயாலேயே சொல்லணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாராம். அவ்வளவு அந்த காருக்கு பாம்பு வச்சதே இவர் தானா? பெரிய வடச்சென்னி ஆண்ட்ரியா வில்லன் கூடவே படுத்து சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறாரு. மூராடே, உனக்கு அந்த பொண்ணு கூட மேட்டர் பண்ணணும். இதுக்கு சமாளிக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். இந்த பிளாஸ்ட் ஒன்னு பேச வைக்கணுங்கிறதுக்காக இந்த கண்ணீர் உண்மை. அன்னைக்கு வந்த கண்ணீர் இல்ல, முதல் நாளே கண்டுபிடிச்சிட்ட நீ யாருன்னு. ஆனா அந்த பொண்ணு விடலைங்க. நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளு ஓ லவ் பண்றியா, எங்க உன் லவ் ப்ரூவ் பண்ணா வந்து என் ஷூவை லிக் பண்ணு பாப்போம் அப்படின்றாப்ல. ஏன்னா நான் உங்களை உண்மையா விரும்புறேன். Really? Come, lick my shoe. இல்ல எனக்கு புரியல. ஏன்னா இதெல்லாம் எழுதும் பொழுதோ இல்ல இந்த ஸ்டோரியா நரேட் பண்ணும் பொழுதோ ஒரு மாதிரி ஆக்வர்டான ஃபீலிங்ஸா இருந்திருக்காதா? ஏன்னா எனக்கு ரோஸ்ட் பண்றப்பவே ஒரு மாதிரி தாங்க இருக்குது. சரி இதெல்லாம் நம்ம ராஷ்மிகாக்கு தெரியாம தான் பண்ணாப்ல அப்படின்னா கிடையாது. ராஷ்மிகா கிட்ட போய் சொல்றாரு, நான் இப்படித்தான் வடச்சென்னை ஆண்ட்ரியா வேடம் தரித்து ஒரு பொண்ணு கூட மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு. பொதுவா ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட போய் இப்படி சொன்னா என்னங்க பண்ணுவாங்க? மண்டை மேல 2 வச்சு பொச்சா மூடிட்டு வெளியே போடா புனிதமானவனே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா ராஷ்மிகா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. She was a moon. என் மேல படுக்கிற மாதிரி அவ மேலயும் படுத்துட்டு இருந்தியா? So you starved yourself here so you could go eat a big fucking meal. குஞ்சே. ஓ அப்ப மேடம்க்கு அவன் பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்ல, இப்படியெல்லாம் பண்ணிட்டானே அப்படின்றதுதான் பிரச்சனை. நல்ல குடும்பம். ஆனா இவ்வளத்தையும் பண்ணிட்டு லாஸ்டா ஒன்னு சொன்னா மேடம். Whatever I did, Geetanjali, I did it for my father. For my dad. டேய் டேய் போதும்டா, ரீல் அந்து போச்சு. இன்னும் உங்க அப்பனை கை காட்டி என்னென்னலாம்டா பண்ணுவே? அப்ப கூட ராஷ்மிகா அக்கா கேக்குறாங்க, சரி என்னென்னமோ சொல்லிட்ட பரவாயில்ல, அந்த பொண்ணு கூட நீ வடச்சென்னை ஆண்ட்ரியா ரோல் தான் பிளே பண்ணனே வச்சுப்போம். ஆனா இப்பவே போய் அந்த பொண்ணை கொன்னுட்டு வா அப்படின்றாங்க. அதுக்கு போக மாட்டேன்றாப்ல. போகவே இல்லையே. ஆனா இதே உங்க அப்பாவை கை காட்டி இன்னும் என்னென்னலாம் பண்ண போற அப்படின்னு ராஷ்மிகா கேட்டதும் ராஷ்மிகாவே கொல்ல வந்துருவான் இந்த அனிமல். மேடம் இவன் ஆண்ட்ரியா ரோல்லாம் பிளே பண்ணல மேடம், அந்த பொண்ணை மாசமாக்க பார்த்தா அதுதான் உண்மை. டேய் நடிக்காதடா. நல்லாதான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தானே அவன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு நான் உன்னை சாவடிச்சிருக்கணும். நீ வீட்டான 3 பேர் தவளத்தை இப்படி நிமித்திக்கு அப்பயே உன்னை கொண்டிருக்கணும் நானு. இப்போ நம்ம கிளைமேக்ஸுக்கு வருவோம். வில்லனை கொல்லணும். வில்லன் யார் அப்படின்னா ஹீரோவோட அப்பாவோட தம்பியோட புள்ளையோட மகன். விச் மீன்ஸ் ஹீரோக்கு சித்தப்பா பெரியப்பா முறை வரும்னு நினைக்கிறேன். அவனோட பையன் if I am not wrong. கிளைமேக்ஸ்ல ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை. எங்க ஒரு ஃபிளைட் ரன்வேல இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய ஆளுங்கெல்லாம் கன்னோட நிப்பாங்க, அந்த பக்கம் பார்த்தா வில்லனுடைய ஆளுங்கெல்லாம் கன்னோட நிப்பாங்க. ஆனா 2 பேரும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க, கன்ல எல்லாம் சுடுறது இல்ல, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் சாவானு.
டவுன். அவங்க 2 பேரும் ஸ்லோ மோஷன்ல சண்டை பிடிக்க, அவங்களுக்கு எசப்பாட்டு ஒருத்தன் பாட, அந்த பக்கமா அவன் பாட, இந்த பக்கமா அவங்க ஸ்லோ மோஷன்ல கட்டி பிடிச்சி பொருள ஒரே கூத்தா இருக்கும். என்ன நடக்குதுங்க? 2 மணி நேரமா நிறுத்தாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோ ஒரு சான்ஸ் குடுக்கறாப்ல, இந்த பாருடா எங்க ஃபேமிலியை விட்டுரு, நானும் உன்னை விட்டுறேன்னு. அப்போ வில்லனுடைய கேங்ல இருந்து ஒரு சத்தம், என்னால பேச முடியாது. டேய் என்ன கர்மமடா டேய். கடைசியில விவேகம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வச்சிருவீங்க போலயடா. ஆனா அந்த காஜி வில்லன் இதுக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? நிறுத்துறியா? எப்படி டைரக்டர் ஸ்டார்டிங்ல சொன்ன கதைய கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து ஜாயின் பண்ணாம பாத்தியா? அங்க நிக்கிறான் டைரக்டர். அப்புறம் என்ன, வில்லனா ஹீரோ கொன்னுருவாப்ல. கொன்னுட்டு அப்பா கிட்ட வந்து, அப்பா இனிமே உன்னை எவனுமே கொல்ல வர மாட்டான்பா, உன்னை நான் காப்பாத்திட்டேன்பா அப்படின்னு சொல்ல, அப்பா சொல்லுவாரு, டேய் எனக்கு கேன்சர் இருக்குதுடா, இன்னொரு 6 மாசத்துல போய் சேர்ந்துருவான்டா. பல்பீர் சிங் 68 acute lymphoblastic leukemia 4th stage. ரியல் டார்க் காமெடியிலே உனக்கு ஆகணும்டா, உனக்கு ஆகணும். அப்பன் பேரை சொல்லி என்ன ஆட்டம் போட்ட. அப்புறம் என்ன, ஹீரோவுடைய அப்பா மறுகையாத்தான். ஆனா படம் இன்னும் முடியல. கிளைமேக்ஸ்ல ஹீரோ மாதிரியே இன்னொருத்தன் வருவான். அவன் யார் அப்படின்னா, இப்ப செத்து போனால வில்லன், அவனோட தம்பியான். அவன் ஹீரோவுடைய ஃபேமிலிக்குள்ளேயே பூந்துடணும் அப்படின்னு ஹீரோ மாதிரியே சர்ஜரி பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த ஹீரோவை வேவு பார்க்க ஒரு பொண்ணு அனுப்புனால அதுவும் இவன் தானா. இப்போ அந்த பொண்ணு கிட்ட வந்து அவன் கேட்பான், நான் அவனை மாதிரியே இருக்கானு. வந்தவன் இந்த படத்திலேயே ஒரே ஒரு உருப்படியான வேலை பார்ப்பாங்க. அண்ணனை கொல்லும் போது பாட்டு பாடினது நீதானே, ரன்வேல கத்தியை கொடுத்ததும் நீதானே. கொல்லுங்க சார், அவனை கொல்லுங்க, பாட்ட பாடுற நீ. இன்னும் முடியல. சோ ஹீரோவாக வந்த அந்த வில்லன் தன்னுடைய அண்ணன் கடைசியா கட்டிக்கிட்ட பொண்ணு இருக்குல்ல, அதாவது அவனுடைய அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். அதே நேரத்துல ஹீரோ கசமுசா பண்ணார்ல அந்த பொண்ணுக்கு வாந்தி வருது. சாதா வாந்தி கிடையாதுங்க, குவா குவா வாந்தி. அப்பா யாரு? அண்ணி, I want to marry you. ரத்தத்தை பார்த்ததும் பயத்துல வாந்தி வந்துருச்சு. இது ரத்தத்தை பார்த்து வந்து வாந்தி இல்ல. உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தெரியாத விஜய்தா இல்ல எந்தான. நீ ஏடு எந்த கருமத்தையாவது எடு, எவன் கேட்க போறான். ஆமா, இது மாதிரியான ஒரு நல்ல படைப்பை நமக்காக தந்த அந்த அருமையான டைரக்டர் யாருப்பா? டைரக்டர் பேர் வார லட்சணத்தை பாத்தீங்களா? பிலிம் பை சந்தீப் ரெட்டி. வாங்க. இல்ல நீ இனிமே இப்படி எல்லாம் போடாதப்பா. அதுல அந்த சந்தீப் ரெட்டி இருக்குல்ல, அதை வெட்டி அப்படியே தூக்கிட்டு வாங்கவ மட்டும் வச்சுட்டு முன்னாடி ஒரு கிளிப் போட்டல, அதோட சேர்த்து போடுங்க. இனிமே உன் பேர் இதுதாயா, இப்படித்தான் வச்சுக்கணும். அனிமல் பார்க்ல பாப்பேன், நல்லா கொட்டை எழுத்துல இப்படி வரணும். 3.5 மணி நேரம் படம் பார்த்தது நானு. வைக்கணும். நீ கேட்க மாட்டே, அவன் கேட்க மாட்டே, நான் கேட்பேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கு நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல. மனுஷன், சாதாரண மனுஷன் அடிச்சா வலிக்குதே, நான் கேட்பேன். இந்த ஆளை யாருக்காவது தெரிஞ்சிருந்தா நல்ல சைக்காட்டிஸ்டா பார்த்து கூட்டணும் போங்கப்பா. உங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதாவது நீங்க இந்த படத்தை பத்தி தப்பாலாம் பேசக்கூடாதுங்க. மக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட படம் அனிமல். பிகாஸ் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது சாதாரண படம்லாம் கிடையாதுங்க, இது ஒரு ஸ்பூஃப் பிலிம். இப்ப கேட்கலாம், ஏதோ ஸ்பூஃப் பண்ணாங்கன்னு. நீங்களாம் அதை பார்த்திருப்பீங்களான்னு கூட தெரியல. ஒரு சில படம்லாம் இருக்குதுங்க, அதுல டாக்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், வேலைக்காரன், அவ்வளவு ஏன் பக்கத்து வீட்டு அங்கிள், இப்படி நிறைய பேர்லாம் கூட இந்த படத்துல வருவாங்க. அந்த படத்தோட பேர்லாம் கூட எனக்கு சரியா தெரியல. அதெல்லாம் ஸ்பூஃப் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க தப்பா படத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம டைரக்டர் வாங்கிய போய் குறை சொன்னா எப்படி? ஆனா ஒண்ணுடா, இந்த மாதிரி படத்துக்கு மட்டும் இந்த சென்சார் போர்டெல்லாம் எங்கடா போகுதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் மன்சூர் அலிகான் த்ரிஷா கூட ரேப் சீன் வைக்க சொன்னதுக்கும் தளபதி தம்பத்தை வச்சதுக்கெல்லாம் கொடிய புடிச்சுன்னு கிளம்புனாங்க. இங்க ஒருத்தன் 3.5 மணி நேரத்துக்கு ஒரு விட்டு படம் விட்டுருக்கான், அதுவும் இவ்வளவு பப்ளிக்கா விட்டுருக்கான். ஆனா நோ சென்சார். என்னத்த சொல்ல, இதுல பேசக்கூடிய பல கன்வர்சேஷன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இங்கிலீஷ்ல கேட்கும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் பொஷா தெரிஞ்சாலுமே கூட, ஆனா கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊர் சாயல்ல கதைச்சாங்கன்னு வைங்களேன், அவ்வளவு குச்சையா இருக்கும். அதுக்குன்னு நான் இப்படிப்பட்ட படம் எல்லாம் எடுக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்ல வரல. இப்படிப்பட்ட படம் எல்லாம் எடுக்கும் பொழுது நாங்க இப்படிப்பட்ட படம் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அதை பார்க்கக்கூடிய ஒரு சில சைக்கோ ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க மட்டும் போய் அந்த படத்தை பார்த்து நன்மை பெறுவார்கள். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்பா. விட இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. விட்ரா. I love you, Daddy. Me too, my son. I love you so much, Daddy.
மீட்டோப்பா, விடு விடு. ஐ லவ் யூ டாடி. ஏய் சோ இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல, ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. ஒருவேளை பாத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிருங்க. அப்புறம் என்ன, போறதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற பக்கம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கான். விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. கப்பு முக்கியம் பிகிலு.